ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புட்டு மாவு. இது வந்து நம்ம ஒரு 2 to 3 hours வந்து இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி இல்லைன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிழல்ல வந்து ஆற வச்சுட்டு அதை வந்து அரிசியை கொஞ்சம் லைட்டா ஈரம் இருக்கும் போதே மிஷின்ல கொடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிப்போம். இதான் புட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். புழுங்கல் அரிசி போட்டா புட்டு ரொம்ப சாஃப்டா வரும். ஸோ இதுல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், இது பாருங்க. அதனால வந்து இது லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி கடாயில போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சூடு அதுல படுற மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டா நம்ம புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடும். அது இல்லாம இது எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல நல்ல ஆவி அந்த சூடு ஏறுற மாதிரி வறுத்து வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம புட்டு நல்லா சாஃப்டா வரும். அது இல்லாம கெட்டு போகாம இருக்கும் மாவு. ஸோ இது வந்து நாங்க ஒரு லாட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அப்பப்ப வேணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 to 3 months வரை கெடாம இருக்கும். அப்படியே நீங்க டவுட் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு பாக்ஸ்ல போட்டு. இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து நல்லா ஆறின பிறகும் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து 2 கப் மாவு எடுத்துக்க போகிறேன் இந்த புட்டு செய்கிறதுக்கு. ஸோ 2 கப் மாவுக்கு நார்மல் தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 கிளாஸ் நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தெளித்து இதை பிசையணும். இது வந்து நார்மல் வாட்டர், அதான் சுடு தண்ணிலாம் இல்லை. ஸோ லைட்டாக இந்த மாதிரி தெளித்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து இந்த புட்டு மாவை பிசைஞ்சுக்கணும். ஸோ அதை நிறைய நனையவும் கூடாது, கொஞ்சமாக நனைச்சிக்கவும். சரியாக நனையெல்லாம் வேகாது. ரொம்ப நனைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஹார்டாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. அது மாதிரி இதோட பதம் எல்லாருக்கும் தெரியும். நல்லா பிசைஞ்ச பிறக்கும் இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இதுதான் பதம். இந்த மாதிரி பிடிச்சா அது பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து உதுத்து விட்டால் உதிர்ந்துடும். ஸோ இப்போ நம்ம புட்டு மாவு பிசைஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது. இந்த புட்டு மேக்கர் வந்து இப்போ 2 டைப்ஸ் இருக்குது இல்லையா? குழாயோடு இருக்கிறது இருக்குது, அப்புறம் குக்கரில் வைக்கிறதும் இருக்குது. ஸோ இது வந்து புட்டு மேக்கர் தான். இதில் வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை தேங்காய். அது வந்து இந்த புட்டு மேக்கரில் வந்து 3/4 வாசி தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆவி நல்லா வரும். ஸோ 3/4 போர்ஷனுக்கு தண்ணி வச்சுட்டு அது அடுப்பில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் வந்து தேங்காய் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு மாவு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 to 4 பீசஸ் வரா மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது மாவு, அந்த மாதிரி ஒரு 3 or 4 பீசஸ் வர அளவுக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி அந்த சுடு தண்ணி சூடாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மேலே இருக்க இந்த குழாயை வந்து அதில் வச்சிடலாம். இதே மாதிரி தான் குக்கரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ எல்லாருக்கிட்டேயும் இருக்க புட்டு மேக்கர் குக்கர் மேலே விசில் போடுற இடத்துல வைக்கிற மாதிரி வருது. ஸோ தட் இந்த பாட் வேண்டாம், குக்கர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா சூடான பிறகும் இந்த மாதிரி இதை டைரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்த பிறகும் மேலே வந்து ஆவி வரும். அதுக்கு ஒரு மூடியும் இருக்கும். ஸோ நீங்கள் மூடி போட்டுட்டு இந்த ஆவி வர்றது வந்தோன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது ஆவி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், நம்ம புட்டு வந்து நல்லா ஆவி வருது. இந்த ஆவி வந்துடுச்சுன்னா புட்டு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து 2 more minutes நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ வந்து நம்ம கடலைக்கறி பற்றி பார்க்க போகிறோம். புட்டுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கடலைக்கறி தான். ஸோ வந்து கடலை இந்த மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி நல்லா தண்ணி விட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது 1 கப் தேங்காய், அப்புறம் இந்த மாதிரி சாப்ட் ஆனியன்ஸ், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் தேவைப்படும்.
அப்புறம் பவுடரில் வந்து நம்மளுக்கு மெயினாக இது வந்து பிளெயின் தனியா பொடி 2 ஹீப்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகா பொடியும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 to 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் மசாலா இருக்கு இல்லையா, இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒன்றா போட்டு இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து அந்த பச்சை வாசனையும் போயிடும், அதே சமயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த கடலைக்கறிக்கு கலரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த கடலைக்கறி கலர் வர்றது வந்து இந்த பவுடர்னால. இந்த பவுடர் ஸ்லோவாக ஃப்ரை ஆகிட்டு இருக்க நேரம் கைவிடாமல் கலரணும். அந்த டைம் வந்து நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ கடலை ஆட் பண்ணிட்டேன் குக்கரில். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த கடலைக்கு தேவையான உப்பு அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. இந்த ட்ரை ரோஸ்ட் ஆன பவுடர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோம். ஸோ அது ரெடியாக இருந்ததுன்னா ஒன்ஸ் இது நல்லா வறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஸ்லோவாக வந்து இது கலர் மாறும், அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க இந்த கலர் மாறிடுச்சு, சூடும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இன்னும் 2 மினிட்ஸ் இது பண்ணிட்டு இதை வந்து நம்ம அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணோம். வெயிட் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்து வந்ததுன்னா சாஃப்டாக குக் ஆகிடும் கடலை. அதுக்கு அது சைடில் குக் ஆகிட்டு இருக்க நேரம் நம்ம வந்து இதுக்கு தேங்காய் வந்து எப்படி வறுத்து அரைச்சிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் 2 ஸ்பூன்னு. இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சோம்பு அவாய்ட் பண்ணுங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 மிளகும் போட்டுக்கிறேன் இதில். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் வெங்காயம் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பிடிச்சவங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நல்லா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகும் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கொஞ்சம் வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3/4 வதங்கின உடனே நம்ம வந்து இந்த கிரேட்டட் கோகோனட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுக்கணும். அது கூட அந்த கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகணும், ஈவனாக ஃப்ரை ஆகணும். அதுதான் மெயின் க்ரக்ஸ் இதோட இந்த ரெசிபிக்கு. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். 10 நிமிஷமாக நான் வதக்கிட்டு இருக்கேன் இப்போது. இது வந்து நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த கலர் வர வர நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கோம். இந்த கலர் தான் நம்மளுக்கு தேவை. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகும். ஸோ அதனால கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆன பிறகும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் என்னென்னா ஒரு கரண்டி கடலை எடுத்து நீங்கள் அந்த அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூலாகி நான் அரைச்சிட்டேன். அது கூட ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சிக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். நம்ம வந்து இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காயும் இந்த கடலையும் சேர்த்து அரைச்சது. ஸோ இது கலந்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி, கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. அந்த மிக்சியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இதுதான் நம்மளுக்கு ரெக்வயர்டு கலரு. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அது ஆறும்போது திக்காகிடும். ஸோ நம்ம கடலைக்கறி இப்போ ரெடி. டேஸ்டியாக புட்டோடு சாப்பிட்றதுக்கு யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் நம்ம இப்போது.
அது வந்து நம்ம கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிக்க போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சூடானதும் கடுகு போட்டு, இதில் வேணும்னா வந்து சின்ன வெங்காயம் ஸ்லைசஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபேண்டாஸ்டிக் கடலைக்கறி ரெடி. இப்போ வந்து நான் உங்களுக்கு புட்டோட சர்வ் பண்ணி காட்டிடுறேன். இந்த புட்டை இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. சாஃப்டாக இருக்க புட்டு, அது கூட வந்து கடலைக்கறி வந்து காமன் காம்பினேஷன் இது கேரளாவில். ஸோ பாருங்கள், இந்த புட்டும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். புழுங்கல் அரிசி புட்டு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். கடலையோடு சேர்த்து இது வந்து ஒரு டேஸ்டி காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வொர்த் எஃபர்ட்.